இப்போ நம்ம பார்க்கறது டையிங் டிக்ளரேஷன். டையிங் டிக்ளரேஷன் மரண வாக்குமூலம். டையிங் டிக்ளரேஷன்னா மரண வாக்குமூலம். பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 32(1). இப்போ புதுசாக வந்த பிஎஸ்சி ஆக்டில் வந்து 26A. ஒருவர் இந்த சட்டத்தினுடைய நோக்கம், அதாவது டையிங் டிக்ளரேஷனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், சாக போகிறவன் பொய் சொல்ல மாட்டான், அப்படின்றது கான்செப்ட், சட்டத்தினுடைய கான்செப்ட். இந்த டையிங் டிக்ளரேஷனை எந்தெந்த வழக்குகளுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, கொலை, தற்கொலைக்கு தூண்டுதல், வரதட்சணை, டவுரி டெத்து, தீக்காயம், விஷம் கொடுத்தல் போன்ற வழக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. விஷம் கொடுத்தலுக்கான காரணம் என்னன்னா, தன்னிச்சையை விஷம் கொடுத்து சாவடிச்ச மாதிரி ஒரு கணக்கு போட்டு விஷத்தை வாயில் ஊற்றிட்டு போவாங்க. அதனால இது சொல்லப்படுது. அதாவது இயற்கை எவிடன்ஸுக்கு விதிவிலக்காக செயல்படுகிறது. இயற்கை எவிடன்ஸ் கேள்வி செவி அவர் சொன்னார் அதையா, மரண வாக்கு மூலம் ஒருவர் வந்து ரெக்கவர் பண்ணனா அவர் சொன்னார் என்ற வாக்கு மூலத்தை கோர்ட்டில் சொல்றாங்க பத்தியா, அது டையிங் டிக்ளரேஷன். அவர் சொன்னார் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றாங்க பத்தியா, அது இயற்கை எவிடன்ஸ். அப்போ அவர் சொன்னதை இவர் சொன்னாருன்றது சொல்றது இல்லாத நபரை, அப்போ அது என்ன மாறுது, இயற்கை எவிடனுக்கு இது விதிவில்லை. அப்போ இதுவும் டையிங் டிக்ளரேஷனும் ஒரு இயற்கை எவிடன்ஸ் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இயற்கை எவிடன்ஸுக்கு எக்ஸப்ட் தான் விலக்களிக்கப்படுகிறது. அதாவது நெமோ மோர்சியஸ் மென்டர் லத்தீன் வேர்டில் இந்த வார்த்தை வந்திருக்கு. அதாவது லத்தீன் லாங்குவேஜிலிருந்து உருவாக்கப்பட்டது இந்த வார்த்தை. நெமோ மோர்சியர்ஸ் பிரசன்டியர்ஸ் த மென்டியர். இறக்க போகும் ஒருவர் பொய் கூற மாட்டார் அப்படிங்கிறது பொருள். சரி, இயற்கை ரூல் என்ன? இறந்திருத்தல், அவரை செத்து இருக்கணும், இல்லை காணாமல் போயிருக்கணும், சாட்சி சொல்ல முடியாத நிலையில் அவர் இருந்திருக்க வேண்டும். மரணத்திற்கான காரணம், மரணத்திற்கு வழிவகுத்த சம்பவங்கள் பற்றி சொல்லியிருக்க வேண்டும். அது உறுதியாக அது என்னென்ன கண்டிஷனில் சொல்லப்பட்டதுன்னா, டெக்ளரண்ட்டு கான்சியஸ் மைண்டில் இருந்திருக்கு சொல்லியிருக்கணும், ஓரியன்டாக சொல்லியிருக்கணும், ஃபிட் கண்டிஷனோடு சொல்லியிருக்கணும். ஃபிட் கண்டிஷன் பொருத்தமான கண்டிஷனில் இருக்க சொல்லியிருக்கிறாரா, உறுதியாக சொல்லியிருக்கிறான்ற இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் அது டையிங் டிக்ளரேஷனாக கருதப்படும். ஓகேவா? சரி, டையிங் டிக்ளரேஷன் யார் எடுக்கலாம்? மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் போவாங்க இல்லையா, மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலத்தை வாங்கலாம். ரெண்டாவது போலீஸ் ஆஃபீஸர் வாங்கலாம், டாக்டர் வாங்கலாம், இல்லை சாதாரண ஒரு பர்சன் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கிறாங்க பற்றியா, அவங்க கூட வர முடியாத பட்சத்துக்கு மேஜிஸ்ட்ரேட்டோ டாக்டரோ அது போலீஸ் ஆஃபீஸரோ இல்லாத தருணத்தில் அந்த நேரத்தில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல யார் வந்து வாக்குமூலத்தை கேட்குறாங்களோ அதை அவர் சொல்லலாம். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்,
இவங்க இவங்க சொல்றதெல்லாம் இவங்க மூலமா கூட இந்த மரண வாக்குமூலத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சரி, மரண வாக்குமூலம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்? மரண வாக்குமூலம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும்? ஓரல், ரிட்டன், கெஸ்ட்ரே சைன், லாங்குவேஜஸ், ஹெட் மோடு, வீடியோ ரெக்கார்டிங் போன்ற வடிவில் இருக்க வேண்டும். இயற்கையான முறையில் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கணும். மொபைல்ஸில் அவங்க சொல்லக்கூடிய பேசக்கூடிய மொழியில் தான், லாங்குவேஜில் தான் இருக்கணும் மரண வாக்குமூலம். வாய்மொழியாக சொல்லப்பட்டிருக்கணும் அல்லது எழுத்து மூலமாக வர்ணமாக்க மூலம் கொடுத்துருக்கலாம். இல்லை கெஸ்டர் சைன்களும் சிக்னேச்சர் மூலம் சொல்லலாம். அதுக்கு போதுமானவங்களுக்கு சொல்ல எழுதப்பட்டிருக்கலாம். அப்போ லாங்குவேஜ் இதில் ஹெட் மோடு அவர் சுயநினைவோடு இருந்திருக்க வேண்டும். வீடியோ கான்ஃபரன்ஸில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கலாம். பேச வீடியோ பண்ணுங்க அப்படின்னு வீடியோ கேமரா பண்ணலாம். இல்லை செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இல்லை, அது பண்ணலாம். சரி, ஓகே. எலக்ட்ரானிக் ஃபார்மில் எப்போது எலக்ட்ரானிக் ஃபார்ம் மாடியூலையும் இருக்கலாம். சரி, எப்போது நீதிமன்றம் விசாரிக்கும்? இந்த ஒரு மரண வாக்குமூலத்தை எப்போது ஒரு நீதிமன்றம் நிராகரிக்கலாம்? ஒரு நபர் பழிவாங்குன்ற உணர்வோடு வஞ்சக எண்ணத்தோடு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்ரோஷத்தோட கொண்ட அவனை விடக்கூடாதும், பண்ணணும், நம்ம செத்தாலும் அவனை விடக்கூடாதும், அவனுக்கு மேலே ஒன்று கிடக்க அவனை போட்டு அவனை சாவடிச்சு அவன் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடும், எந்த எண்ணத்தோடு சொல்லப்பட்டுகிறதுன்றதையும் பார்க்க வேண்டும். அதேமாரி முரண்பாடாகவும் இருந்துச்சுன்னா செல்லாது. அந்த மாதிரி எண்ணத்தோடு சொல்லப்படுகின்ற மரண வாக்குமூலம் செல்லாது. அதற்கு முன்பு எது சொன்னாலும் மரண வாக்குமூலம் எடுத்துக்கலாம். இப்போ சில பேருக்கு ஆராய்ந்த பிறகு ரெக்கார்டு பூர்வமாக எடுத்துக்கிட்டாங்க, மரண வாக்குமூலம் செல்லாது. சில நேரங்கள் தள்ளுபடி செய்யலாம். மரண வாக்குமூலம் முரண்பாடுகள் இருந்தால், சந்தேகம் இருந்தால், சொல்லி கொடுத்து இப்படிலாம் சொல்லு அப்படிலாம் சொல்லுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும்பொழுது இதை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்திருப்பாங்க பார்த்தியா, அந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அரூரில் ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு. கோபத்தில் பழி வாங்குன்ற எண்ணத்தோட அந்த பஞ்சாயத்திலே கணவன் இல்லாத ஒரு வழக்கில் அவர் தான் எண்ணெய் ஊற்றி கொளுத்துட்டாருன்னு சொல்லிட்டு மனைவியை வரதட்சணை கொண்டு இப்போ உள்ளதான் இருக்கிறாப்புல. ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும், ஊரறிந்த உண்மை. ஆனால் மரண வாக்குமூலம் பேஸ் பண்ணி அவருக்கு கன்விக்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ரைட். டிக்ளரண்ட்டு கான்சியஸ் இல்லை என்றாலும் அவர் சொல்லக்கூடிய மனநிலை இருக்குதான்றது எல்லாரும் உறுதியான மனப்பக்குவம் இல்லாமல் இருந்தாலும் அந்த மரண வாக்குமூலம் செல்லாது. எந்த நிலையில் சொல்லப்பட்டது என்பது பார்க்கணும். சரி, பல டையிங் டிக்ளரேஷனில் என்று பல டையிங் டிக்ளரேஷன்கள் முரணாக இருந்தால் ஒரு நபர் போலீஸ்கிட்ட ஒரு மரண வாக்குமூலம், போலீஸ்கிட்ட ஒரு வாக்குமூலம், டாக்டர்கிட்ட ஒரு வாக்குமூலம், ஜட்ஜிக்கிட்ட ஒரு வாக்குமூலம், ரிலேட்டிவ்கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தால் அது மரண வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ள முன்பட்டது. அப்போ அந்த தருணத்தில் அவர் என்ன நோக்கத்தோடு, எந்த வடிவத்தில், எந்த எண்ணத்தில் சொல்லப்பட்டார் என்பதை ஆய்வு செய்து
ஆய்வு செய்து அதுக்கேற்ற போற நடந்துக்கணும். ஓகேவா? அதான் அந்த ஆய்வு செய்து 1க்கு 2க்கு 3 தடவைக்கு மேல் சொல்லப்பட்டிருந்தால் அதில் எது உண்மை என்று தேடி எடுத்துக்கொண்டு அதனை வரை விசாரித்து தண்டனை வழங்கலாம். அதுதான் இந்த மரண வாக்குமூலத்தினுடைய முக்கிய நோக்கம். உண்மையானதுவோ பொருட்படுத்தாமல் இருந்திருந்தால் அதுவும் செல்லாது. உண்மையானது பொறுப்பு இல்லாமல் உண்மை இல்லாமல் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தாலும் அதுவும் செல்லாது. அப்படின்றதுல சில வழக்குகள் மரண வாக்குமூலம் யார் பதிவு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுல உச்சநீதிமன்றம் சில கிளாரிபிகேஷன் தெளிவாக கொடுத்துருந்துட்டு, குஷால் ராவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1958 ஒரு மரண வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்தால் அந்த மரண வாக்குமூலத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கும் என்று அந்த வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது. ரெண்டாவது ஒரு வழக்கில் இன்னொரு வழக்கில் கிளாரிபிகேஷன் பண்ணியிருக்கேன். லக்ஷ்மண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2002 டாக்டர் சர்டிஃபிகேட்டே இல்லைன்னாலும் மரண வாக்குமூலம் செல்லும் அப்படிங்கிற வழக்கிலும் சொல்லப்பட்டுள்ளது. இப்ப மரண வாக்குமூலத்தை பத்தி தெளிவா சொல்லியாச்சு. இதற்கு ஒரு தியரி, ஆனா கண்டிப்பா இந்த எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. எப்படி இல்ல இப்ப புரிஞ்சுதா? டையிங் டிக்ளரேஷனுடைய நோக்கமே சாக போறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற கான்செப்ட் மட்டும்தான் அதுல இருக்கணும். மரண வாக்குமூலம் இதை மட்டும் மனசுல வச்சுங்க. செக்ஷன் 32 பழைய ஆக்டில் வந்து செக்ஷன் 32 சப்கிளாஸ் 1, புதிய ஆக்டில் 26A SBSA என்ற ஆக்ட் 1, அதான் டையிங் டிக்ளரேஷனுடைய ப்ரொவிஷன். ஓகே, டன். பார்க்கலாம்.